பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnusrb.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து பிசி ஜெயில் வார்டன் போன்ற பல்வேறு வகையான பதவி கொடுத்துருக்காங்க. 3665 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி இருக்க போது, என்னமான ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், எக்ஸாம் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் அப்ளைட் எட் அப்ளை நவ் இருக்குது பாருங்கள், அப்ளை நவ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளை நவ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை இமெயில் ஐடின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஓடிபி பார்த்தா உங்களுக்கு வந்திருக்கும். ஓடிபி வரல அப்படின்னா மெயிலில் ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓகே, இப்போ வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு மெயில் ஐடி வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ஓடிபி வரும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு பார்த்தா மெயிலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்தா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கான பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத அந்த மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த கரண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு நீங்களே ஒரு புதிய பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு, ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கேண்டிடேட் நேம், உங்கள் ஃபுல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இனிஷியல் காலமில் இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க, 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்கள் நேம் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை கசட்டில் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நேம்லாம் சேஞ்ச் பண்ணலாம், அதே நேம் தான் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ன அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன மந்த்து அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி படி டேட் ஆஃப் பர்த் நேமை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் இனிஷியலை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு மதர் இனிஷியலை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டியன் இருக்காங்க அப்படின்னா கார்டியனை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் இருக்க பாருங்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்த ரிலீஜன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ணிட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்கள் உடம்புல அங்கே அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்குது, மச்சம் தழும்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்கான 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஸோ மச்சம் தழும்பு எங்கே இருக்குன்றத ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக 2 ஃபில் பண்ணணும். உங்கள் டிசிலே அதை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா குடியரசுத் தலைவர்கிட்ட சாரணருக்கான விருது பெற்றிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கட்டமாக ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது உங்ககிட்ட தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்டியா, எஸ்சியா, பிசியா, எம்பிசியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டியை வந்து கொடுத்துட்டு ஸோ கம்யூனிட்டி கரெக்டானு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஜாதி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கையில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த சப்காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த பிளேஸில் கொடுத்தாங்க, உங்கள் தாலுக்கு நேமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸில் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த அதிகாரி கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரா அந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த டேட்டில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜாதி சர்டிஃபிகேட்லேயே தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான பேஜ் இதுதாங்க. ஏன்னா இதில் மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க. ஒன்று கான்ஸ்டேபிள் பதவி, ரெண்டாவது வந்து ஃபயர்மேன் பதவி, மூணாவது ஜெயில் வார்டன். உங்களுக்கு முதல்ல எந்த பதவி வேணும்? எனக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை வேணும்னா நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுங்க. அதேமாதிரி ரெண்டாவது என்ன ப்ரிஃபரன்ஸ் வேணும், மூணாவது என்ன ப்ரிஃபரன்ஸ் வேணும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபயர்மேன் தான் ஃபஸ்ட்டு வேணும், நான் ஃபயர்மேனை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜெயில் வார்டன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை உங்களுக்கு இது கிடைக்கிது அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ரெண்டாவது மூணாவது உரிமை கோர முடியாது. அதனால் உங்களுக்கு முன்னுரிமை ஒன்று இது ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா செகண்டுக்கு போகலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னுரிமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. முதல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஸோ முதல்ல டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே பின்கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க செக் பாக்ஸ், அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா 2 அட்ரஸுமே ஒரே மாதிரி காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் 10th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல 10th சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது உங்களுக்கான மார்க் ஷீட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை ஃபில் பண்ணுங்கள். மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் 10th ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டாக? ஸோ ப்ரைவேட்னா நீங்கள் ஸ்கூலே போகாத அப்படியே ப்ரைவேட்டாக படித்த எக்ஸாம் எழுதுனவங்க, ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சினோ அந்த ஸ்கூல் நேம் ஃபில் பண்ணிட்டு போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சி அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் தமிழில் ஒரு பாடமாக படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ஒரு பாடம் படித்தவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் வந்து 10th எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டெயின் மதிப்பெண், அதாவது மேக்ஸிமம் மதிப்பெண் 10th 500 மதிப்பெண் நம்ம எடுத்திருப்போம், அது மேக்ஸிமம் மதிப்பெண்ணில் போட்டு அப்டெயினில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் 10th எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மதிப்பெண் நீங்கள் டோட்டல் மதிப்பெண் 500, அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க பெற்ற மதிப்பெண்ணில் போட்டுட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து பார்த்தா அரியர் வச்சு பாஸ் பண்ணாங்க, 1 அரியரா 2 அரியரா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றாங்க 0வே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு 12th இன்ஃபர்மேஷன் 12th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஸ்டடி ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்லையா, அதுக்கப்புறம் அந்த 12th ஸ்கூல் நேம் என்ன அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை சிபிஎஸ்சி அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு 12th வந்து பார்த்தா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி மார்க் மேக்ஸிமம் மதிப்பெண் 1200 600 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் 10th மட்டும் முடித்தவங்க 10th மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எவ்வளோ இருக்கீங்க அதையும் கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க எஸ் கொடுத்து டிப்ளமோக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள். ஐடிஐ கொடுத்தவங்க எஸ் கொடுத்து ஐடிஐக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணலாம். அதேமாரி யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜிக்கான ஆப்ஷன் நீங்கள் போய்ட்டு எஸ் கொடுத்து யூஜி வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டிகிரி முடிச்சிங்க, நேம் ஆஃப் த டிகிரியில் போயிட்டு உங்கள் டிகிரி எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லா டிகிரியும் இருக்குது. மேஜர் சப்ஜெக்ட் என்ன அதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேஜர் சப்ஜெக்ட் எதுவும் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக டெமோக்காக டைப் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த காலேஜ் நேம். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க காலேஜ் நேமை கொடுத்துட்டு நேம் ஆஃப் த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே டிகிரி முடிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிகிரி வந்து பார்த்தா எந்த மந்த்து எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி பாஸ் பண்ணதுக்கான எப்போ முடிச்சிங்க அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட் மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அதை நீங்கள் வந்து பார்த்தா அப்டெயின் மார்க்கில் மட்டும் மொத்த மார்க்கு அல்லது நீங்கள் கிரேடாக கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். மார்க்காகவும் கொடுத்துக்கோங்க டோட்டலாக, இல்லை கிரேடாகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடி எந்த மெத்தடில் படிச்சிங்க, இப்போ ரெகுலராக போனீங்களா, பார்ட் டைமாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்களா, கரஸ்பாண்டாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதேமாரி பிஜிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாம். இன்டகிரேட் பிஜி முடித்தவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசிக்காக 10th முடித்தவங்க 10th மட்டும் ஃபில் பண்ணுங்கள். 12th முடித்தவங்க 12th வரைக்கும், டிகிரி முடித்தவங்க டிகிரி வரைக்கும் கூட ஃபில் பண்ணிக்கோங்க. பேசிக்காக 10th ஃபில் பண்ணால் போதுமானது. நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு கல்லூரியில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணலாம். ஓகே. நோ செட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்டாக இருக்கவங்க எஸ் கொடுத்து எந்த மாதிரி எம்ப்ளாயில் இருக்கவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. உங்கள் மீது கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில வந்து பார்த்தா க்ரைட்டீரியா, அதாவது நீங்கள் வார்டுக்கம் டிபெண்டன்ட் கோட்டா அப்ளை பண்ணுறீங்க, அதாவது வாரிசாக இருக்கீங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஸோ ஒர்க் பண்ணிட்டு வாரிசாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னான்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான டீட்டெயில், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. என்னமான ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றீங்க, என்னமான ஈவெண்ட் அது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கவங்க எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதிப்பெண், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்டா பி சர்டிஃபிகேட்டா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ செட் பண்ணலாம். அதேமாரி என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கான மார்க்கை பெற விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எஸ் கொடுத்து அதுக்கு என்னமான ஸ்போர்ட்ஸ் என்னமான விளையாட்டை பங்கேற்றீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்துக்குமே எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எஸ் கொடுத்தாலும் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. டூ யூ வாண்ட் டு கிளைம் பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எது வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 10th வரைக்கும் போதுமானதுங்க பிஎஸ்டிஎம். 1 to 10th வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ எத்தனாவது இப்போ நான் 1 to 5th வரையும் ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்கூலில் படிச்சுன்னா 1 to 5th கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த 1வது எந்த இயரில் படிச்சிங்க அதேமாரி 2 இயர் என்ன அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க எஸ் கொடுத்துட்டு பிஎஸ்டிஎம் எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்றத ஹெட் மாஸ்டராக பிரின்சிபலாக அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சீல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எஸ்ஆர் நோன்னு சென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஆட் மோர் டேட்டா கொடுத்து வேறு ஸ்கூல் இப்போ நீங்கள் 1 to 5th வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க, 8th to 10th ஒரு ஸ்கூல், அந்த மாதிரி எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் 1 to 10th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா போதுமானது. 10th வரைக்குமே நீங்கள் படிச்சிருந்தா போதுமானது. 12th டிகிரிலாம் தேவையில்ல பிஎஸ்டிஎம், ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான். 1 to 10th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்போ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் வச்சில்ல, நான் 1 to 10th வரைக்கும் நடுவில் ஒரு சப்ஜெக்ட் கூட இங்கிலீஷில் முடிச்சா விடுங்க, பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லை. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் 1 to 10th வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க. பட் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எழுத்து தேர்வு முன்னுரிமை, உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் வேணும் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் வேணுமோ அங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து
தேர்வு எழுத உங்களுக்கு அனுமதிக்காமல் இருக்காங்க, உங்களை தடை பண்ணியிருக்காங்க, டிபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. என்னமான டாக்குமெண்ட்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த அப்லோட் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ வியூ ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க 5 to 10 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க 500 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க 30 கேபிலேருந்து 500 கேபி. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. டிகிரி வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, அது கேட்கல. இதை தவிர்த்து பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்க, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கவங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எதை எடிட் பண்ணுறதா இருந்தால் பேக் அண்ட் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் த எபோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ திரும்ப உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு அகைன் ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அகைன் திரும்ப கொடுத்துருக்காங்க பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங், யூபிஐ போன்ற பல வகையான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த எக்ஸாம் கொடுத்து அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ வந்து சேரும்.